களத்துல இல்லாதவங்க களத்துக்கே சம்பந்தம் 4 இல்லாதவங்கன்றாரு. வருஷம் முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொன்ன விஜய், இந்த எலக்ஷன்ல அவர் எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் வரலன்னா, அடுத்த ஆட்சி திமுக வரணும்னு அவர் சொல்ல மாட்டார்ன்னு என்னங்க மாதேஷ் நிச்சயம்? இல்ல அவரு கள சொல்ல மாட்டார்ன்னு என்ன நிச்சயம்? சார் நீங்க சொல்லுங்க. அண்ணா திமுக, திமுகவ தவிர ஏதோ 2 கட்சிகள் அந்த 2 கட்சிகள் மட்டும் தான் கூட்டணிக்கே போ முடியாது. ம், மத்தபடி எல்லா கட்சியும் எந்த கட்சி வேணா எதுக்கு வேணா அதுக்கு எடுத்துக்காட்டு ம். விஜய் அவர்கள் 4 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணத பொதுக்குழுல அவங்க சொன்னதுதான். ஆதவ அர்ஜுனா. அப்ப அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ ஜெயிச்சிருவோம்னு நம்பிக்கை இருக்கு சொல்றீங்க. ஜெயிக்கலன்னா மறுபடியும் திமுக தான் வரணும்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? கமலஹாசன் அவர்கள் அப்படித்தான் தூக்கி போட்டு உடைச்சாரு. ம். திமுகவ அப்படி திட்டினாரு. இன்னைக்கு போய் ஆல்மோஸ்ட் அவங்க கிட்ட சீட்ட வாங்கிட்டு அவங்க கூட அவங்க சொல்றதுக்கு ஜே போட்டுருக்காரு. இதே மாரி விஜய் பண்ண மாட்டார்ன்னு நிச்சயம். இல்ல ஆனா ஒண்ணு விஜய் மட்டும் உண்மை. விஜய் அண்ணா தனித்தாளே அவரு திமுக என்னைக்குமே திமுகவோட எதிரி தான். ஆனா ரைட். விஜய் என்னைக்குமே எதிரின்னு விஜய்னாலயே ஒத்துக்க முடியாது. ஆனா ஏன்னா முன்னாடியே உங்கள நண்பரா இருந்திருக்காரு. களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, களத்திலே இல்லாதவங்கன்ற பட்டியல்ல கொண்டு வராரு அவரு. சொல்லிட்டு போறாரு. வந்து பார்க்க சொல்லுங்க பூத்ல எத்தன பேர் நாங்க இருக்கு, எத்தன பேர் தாவேக்கள் இருக்காங்க. வர சொல்லுங்க சிங்கானூருக்கு, வர சொல்லுங்க கவுண்டமலைக்கு, வர சொல்லுங்க தொண்டாமுத்தூர், வர சொல்லுங்க 234 தொகுதிக்கும் ஒவ்வொரு பூத்தா வந்து பார்க்க சொல்லுங்க. நாங்க எத்தன பேர் ஒவ்வொரு பூத்ல எப்படி களமாடி எஸ்ஐஆர் படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்கங்கறத பார்ப்போம்.